ரெண்டாவது ப்ரோமோவை பார்க்கும்போது இப்போ தாண்டா திவ்யா வந்து வெளியில் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. இந்த பார்வதியும் கமருதினும், பார்வதியை தனியாக விட்டுருங்க, கமருதினை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 பெண்களோட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணுறது, ஒரு முக்கோண லவ் வந்து ட்ரை பண்ணுறது, ஃப்ளட் பண்ணுறது, காஜித்தனமாக கையை நக்கிறது, முத்தம் கொடுக்கறது, டபுள் மீனிங்கில் பேசுகிறது, ஆபாசமாக பேசுகிறது, இதை தாண்டி அவர் இந்த வீட்டுக்குள்ளே கிழித்த ஒரு ஆணி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மயிரும் கிடையாது. நீங்கள் பார்வதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தனக்குன்னா மட்டும் அப்படியே இந்த வாய் வந்து சென்னையில் இருந்து அமெரிக்கா வரைக்கும் போகும் தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால். ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையில் தனக்கு பிடித்த ஒரு நபர் இன்வால்வ் ஆகிருக்காரு அப்படின்னா வாயை பொத்திக்கிட்டு இருப்பாங்க. நேற்று நைட்டு இவங்க பண்ண அட்டகாசத்தை நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்க? நான் இப்படி உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் கமருது, என் பின்னாடி பார்வதி உட்காந்துருக்காங்க. உட்காந்துக்கிட்டு கமருதின் வந்து காலை, அதாவது நான் வந்து காலை இப்படி நீட்டிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன், பார்வதி பின்னாடி உட்காந்துக்கிட்டு என்னை இப்படி இப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க. இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டைமில் இருக்கிறாங்க, மசாஜ் பண்ணி விட்றாங்க. கமருதின் இப்படி படுத்துட்டு இருக்காப்புல, பார்வதி இப்படி படுத்துட்டு இருக்காங்க. என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க? இதை தவிர உங்களுக்கு என்னங்க தெரியும்? இதை தவிர ஏண்டா அவ்வளோ பொம்பளை சோக்கடா நீ கமருதின், அவ்வளோ காய்ச்சலியாக சுற்றுற. பார்வதி கிட்ட பிரச்சனைனா அரோரா கிட்ட போகிற, அரோரா கிட்ட பிரச்சனை பார்வதி கிட்ட வர. அந்த பொண்ணு நீ ஒரு கேவலமான ஒரு பிறவி, நீ என்னை பேட் டச் பண்ணுன்னு சொல்லி உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கா. அந்த விஷயம் தெரிஞ்சும் கூட இன்னமும் அந்த ரகசியமாக ஆபாசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும். இதை போட்டு பொழந்து விட்டுருக்காங்க திவ்யா, செம்ம போல் பொழந்து விட்டுருக்காங்க. ஒன்றும் இல்லை, கானா வினோத் வந்து எப்படி கமருதினை கொட்டாங்குச்சியும் உனக்கு வைக்க தேவையில்ல எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொன்னாரோ, அதே மாதிரி கமருதின் அரோராவை இவங்க 2 பேரும், நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், இவங்க 2 பேரும் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள்லாம் அவ்வளோ கேவலமாக இருக்குது. கமருதின் வந்து அரோராவை பார்த்து சொல்கிறாரு ஊர் மேயறிங்க அப்படின்றாரு. அரோராவும் விக்கல்ஸும் போயிட்டு இருந்தாங்களா, இல்லை அரோரா யார் கூட போயிட்டு இருந்தாங்கன்னு தெரில, ஒன்றாவது விக்கல்ஸ் தான் நினைக்கிறேன். அப்போ சொல்கிறாப்புல இவன் வந்து ரெமோ லேடி கெட்டப்பில் இருந்துக்கிட்டு கமருதினாக இருக்கான். அதே தான் கானா வினோத், அதே தான் சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேரக்டராக இல்லை, கேரக்டர் வேஷம் போட்டுக்கிட்டு அவனாமே தான் இருக்கான். ஊர் மேய்றீங்க அப்படின்னா என்ன வார்த்தை அது? அரோராவை பார்த்து சொல்கிறாப்புல. ஸோ 2வது ப்ரோமோவில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு முன்னோட்டம். இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் ஒரு முன்னோட்டம் உங்களுக்கு. திவ்யா கடைசியில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க, அதுக்கான முன்னோட்டங்கள் இதெல்லாம். 2வது ப்ரோமோவில் ஏதோ அங்கே சண்டை, இங்கே நிறையா சண்டை, காலையிலேருந்தே நேற்று நைட்லேருந்தே சண்டை, தொட்டதுக்கெலாம் சண்டை இந்த வீட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. அந்த ஜுவல்லரியை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது இந்த டாஸ்குனுடைய ஒரு பகுதி. அதுதான் முழு நேர டாஸ்க்காக நினச்சிக்கிட்டு அதுக்கு காவலுக்கு இருந்துக்கிட்டு அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களே தவிர்த்து கொடுத்த கேரக்டரை எதெல்லாம் பண்ணுவோம், பெர்ஃபார்ம் பண்ணுவோம், எதுவும் கிடையாது. அதை பிக் பாஸ் காலையிலே காரி துப்பிட்டார். ஸோ இதுக்கான டிஸ்கஷன் வந்து நடக்குது. அப்போ வந்து என்ன வாக்குவாதம் நமக்கு இன்னும் தெரில, லைவில் இன்னும் நடக்கலை. ரம்யாவுக்கும் கமருதினுக்கும் ஏதோ ஒரு வாக்குவாதம் போயிருக்கு. இந்த பொண்ணு எதுக்கு தான் மயங்கி விழுதுன்னே தெரில, ஆனால் மயங்கி விழுவுது. பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கு. மயங்கி விழுந்து இவ்வளோ தூரம் வந்து, ஏம்மா தேவயானி அந்த படத்தில் வந்து மாத்திரையை போட்டு பர்ஃபார்ம் பண்ணி மயங்கி விழுவாங்கம்மா, நீங்கள் ரம்யாவே வந்து மயங்கி விழுவுறீங்க. ஒரிஜினலாகவே மயங்கி விழுவுறாங்க இவங்க. அது ஃபேக்கான எனக்கு வந்து அது ஃபேக்காக தான் தோணுது. டக்குன்னு எப்படிங்க ஒருத்தவங்களுக்கு மயக்கம் வரும்? நல்லா அதுவும் நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் மேடமுக்கு முக்கியமாக மயக்கமே வருது. உட்காந்துட்டு இருக்கும்போதெல்லாம் நல்லா தான் இருக்காங்க, மயங்கி விழுவுறாங்க, ரொம்ப சோர்வாக இருக்கிறாங்க, உடம்பு சரியில்லைன்ற மாதிரி. எப்பயுமே நான் ஒரு பேஷண்ட்டுப்பா, எப்பா என்னை விட்டுருங்கப்பா, என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்கப்பா, எந்த குறையும் சொல்லாதீங்கப்பா, என்கிட்ட யாரும் வராதிங்கப்பா, அப்படியே காட்டிக்கிறது. ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்திருக்கு, 2 பேரும் பேசிகிட்டு இருந்துருக்காங்க போல், பயங்கரமான சண்டை. அதுக்குள்ளே திவ்யா வராங்க. திவ்யா வந்து அவ்வளோ நேரம் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசும்பொழுது யாருமே வந்து கேட்கலையே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. சொன்ன உடனே கமருதின் வந்து இங்கே கத்த ஆரம்பிக்கிறாரு, உங்ககிட்ட பேசுனேன்னா நீங்கள் எதுக்கு உள்ளே வரப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் கத்துறாப்புல, நீ போடா வெளியில் அப்படின்ட்டாங்க. நீ யாரா என்ன போன்னு சொல்கிறதுக்கு, நீ போடா வெளியில். இந்த திவ்யாவை தான் நாங்களாம் தேடிக்கிட்டு இருக்கோம். பரவாயில்ல, நீங்கள் பேசுங்க, தப்பு பண்ணால் வந்து மக்கள் வந்து தப்புனா தப்புன்னு மக்கள் சொல்லட்டும், பேசுங்க, அதுக்காக உங்களை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க வேணாம்.
அவன்லாம் வந்து உங்களை பேசுறதுக்கு தகுதியே இல்லை. கமருதீனுக்கெலாம் என்னை பொறுத்த வரைக்கும் கமருதீன் வந்து அப்படியே ஏங்க ஒருத்தன் நடிக்கிறாங்க, அவன் இதுதான் அவனுடைய கேரக்டரு. இவ்வளோ நாளாக வந்து யாருக்கிட்டையும் சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. ஓகே ஃபைன். ஆனால் ஒரு பொண்ணுக்கிட்ட நீ பழகிற விதம் இருக்குல்ல, நீங்கள் 2 பேரும் இது லவ் இல்லை, லவ்வுக்கு மேலே ஒரு உணர்வு. இப்போ அரோரா வந்து நான் வந்து ஒரு பையனோட தனியாக இருந்தேன்னா என்ன வேணால் நடக்கும்ன்றா. அதே தான் நீங்களும் இங்கே ஓப்பனாகவே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸ்மோக்கிங் ரூமுக்கு 2 பேரும் போயிட்டு வரீங்க அடிக்கடி. போன வாரம் நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தோம். நீ எல்லாம் பேசலாமாடா? ஸோ திவ்யா வந்து கத்துறாங்க, நீ போடாவில்லை அப்படின்னோடனே இவன் வந்து உங்ககிட்ட பேசினா கிளம்பு நீ அப்படின்னு சொல்லிட்டு கிழிஞ்சிரும் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாப்புல. அதான் சொல்கிறல, இவனுங்க வந்து வெளியில் இருக்கிற ஒரு கூட்டம் பிரச்சனை வந்து பேப்பர் ரவுடின்னு சொன்னாங்க. அப்போ இவனுங்க 2 பேர் யார்? ஒரு கானா வினோத்தும் இவரும். இப்போ நிறைய பேர் இப்போ நான் கானா வினோத்துக்கு வந்து அவர் பண்ணக்கூடிய தவறுகளை சொன்னால், இப்போ வினோத்துக்கு இவர் நம்ம திவாகருக்கு ஆப்போஸ் பண்ணி பேசும்போது எப்படி நமக்கு கமெண்ட் பண்ணாங்களோ, நீங்கள் வந்து அவரை பற்றி பேசுனீங்கன்னா நாங்கள் உங்கள் வீடியோவே பார்க்க மாட்டோம். இப்போ அதே தான் கானா வினோத் ஒன்றும் மனித புனிதர் கிடையாதுயா, அவரும் ஒரு கண்டஸ்டன்ட் தான். எனக்கு புரியவே இல்லையே, இங்கே வந்து எல்லார் மேலேயும் விமர்சனம் வைக்கலாம்ல. இப்போ மொதல் ப்ரோமோவில் வினோத் வந்திருக்காப்புல, அவரை பற்றி தான் பேச முடியும். 2வது ப்ரோமோவில் கமருதீன் வந்திருக்காப்புல, அவரை பற்றி தான் பேச முடியும். எங்கே சரி எங்கே தப்புன்னு தானே பேச முடியும். வியூஸ்க்காக நான் உட்காந்து ஜால்ரா போடணுமா கானா வினோத்துக்கு? அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது அவர். எல்லாரையும் தான் சொல்கிறேன், யாருக்கும் வியூஸ்க்காக உட்காந்து ஜால்ரா போட்டு அதன் மூலமாக நான் வந்து சம்பாதிக்கணும்னு நான் என்றைக்குமே நினைக்க மாட்டேன். அப்படின்னா நான் வந்து திவாகரை நான் தான் ஜெயிக்க வச்சுருக்கணும். பேசணுன்னா என்னால் எவ்வளோ வேணாலும் முட்டு கொடுத்து பேச முடியும், பயங்கரமாக நான் முட்டு கொடுப்பேன். ஆனால் அதுக்கான ஆள் நான் கிடையாது. அது என்னுடைய எத்திக்ஸ்க்கு எதிரானது. இன்சிடெண்ட்டை வச்சு தான் நம்ம பேசுவோம். இந்த இன்சிடெண்ட்டில் யார் மேலே தப்பு யார் மேலே சரி. உங்களுக்கு என் கருத்து பிடிச்சா பாருங்கள். நான் சொல்கிற கருத்தை டபுள் கிராஸ் செக் பண்ணுங்கள். நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு செக் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்தால் கரெக்டுன்னு அக்செப்ட் பண்ணுங்கள். ஈவன் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டண்ட்டாகவே இருந்தாலும் எஸ் இட்ஸ் ராங்னா ராங் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுங்கள். இல்லை அப்புறமா இவர் பேசுகிறது தப்புன்னா நான் பேசுகிறது தப்புன்னு சொல்லுங்கள். யாரையும் வந்து வீடியோஸ் பாருங்கள் நான் வந்து சொல்லலை, பாருங்கன்னு சொல்லலை, பார்க்காதீங்கன்னு சொல்லலை. பிடிச்சா பாரு, இல்லைன்னா விட்டுருங்க, அவ்வளோதான் சிம்பிள். அதை விட்டுட்டு கமெண்ட் செக்ஷன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் உங்கள் வீடியோ பார்க்க மாட்டேன், உங்கள் வீடியோவை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், இதனால் அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் நான் முட்டு கொடுக்க மாட்டேன், அப்படி நான் பேச மாட்டேன். அதனால் நான் சொல்லிக்கிறேன். இப்பயே கிழிஞ்சிரோன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாப்புல. அது என்ன கிழிஞ்சிரும்? என்ன பண்ணுவீங்க எனக்கு புரியலையே. பொம்பளைங்கிட்ட போயிட்டு ஏன்னா வீரத்தை காட்டிகிட்டு இருக்கீங்க. திவ்யா உடனே கையில் வந்து பேப்பர் வச்சுருக்காங்க, அதை தூக்கினது கிழிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை தூக்கி அடிக்கிறாங்க. அடித்த உடனே மறுபடியும் எகிரிட்டு வரான். ஏய் என்ன அப்படி வரான் எகிரிட்டு என்ன பார்வதி என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல, அப்படியே கமருதீனை பொத்தி கூப்பிட்டு போகிறாங்க. இதுவே அந்த இடத்துல எஃப்ஜே பேசியிருந்தாலோ விக்கல்ஸ் பேசியிருந்தாலோ பார்வதி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்நேரம் பெண்களுக்காக குரல் கொடுத்துருப்பாங்கல்ல. கமருதீன் உடனே நீங்கள் வந்து கூட்டிட்டு போகிறீங்க. அவன் கிழிஞ்சிரும்னு சொல்கிறான் ஒரு பொண்ணை பார்த்து, இன்னொரு பொண்ணை பார்த்து ஊர் மேய்றீங்கன்னு சொல்கிறான். எங்கே போச்சு உங்களோட ஃபெமினிசம்? எங்கே போச்சு உங்களோட நீதி நேர்மை நியாயம்? பார்வதி உங்களை தான் கேட்குறேன். பொத்தி கூப்பிட்டு போகிறாங்க போல். அங்கே வந்து திவ்யா பிடிச்சிட்டாங்க. பார்வதி சும்மா இருந்த அரோராவை பிடிச்சி தள்ளி விட்டதாங்க ஹைலைட்டு. அரோரா நான் செவனையும் தானடா இருந்தேன் அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அரோராவை பிடிச்சி தள்ளி ஒரு ஆம்பளை உங்ககிட்ட இந்த மாதிரி பேசினா நீ சும்மா இருப்பியா? நீ என்ன அவனை பொத்தி கூப்பிட்டு போகிற அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. உடனே மேடம் வந்து நான் 2 பேரையும் அமைதியாக இருங்கன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போகிறாங்க. கூட்டு போய் கடைசியில் அவங்க ஒரு சைன் ஒன்று பண்ணாங்க பாருங்க, அதுதாங்க ஹைலைட்டு. கூட்டு போய் அப்படின்றாங்க. செம்ம சிரிப்பு அதை பார்க்கும்போது. லிட்டரலி அவங்க 2 பேரும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே. ஓப்பனாகவே நேற்று சுபிக்ஷா பின்னாடி மறைஞ்சு நிற்கிது, அதை கூட பார்க்காத இந்த 2 தற்கூரிகளும் உக்காந்துக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. இந்த சைடை விட்டு இப்படி இந்த சைடை பார்த்துட்டு என்ன அசிங்கம் பண்ணுறீங்க வீட்டுக்குள்ளே? மைக்கை கீழே இறக்கி வச்சு பேசுகிறது, கையில் எழுதி காட்டி பேசுகிறது, ஸ்மோக்கிங் ரூம் போயிட்டு வர்றது, இதுதானே அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போன ஒரு நோக்கம்? இதுக்கு முட்டு வேற கொடுக்குறீங்களாடா பார்வதி சப்போர்ட்டர்ஸும் கமருதீன் சப்போர்ட்டர்ஸும். அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி ஒரு ஆம்பளை பொறுக்கி, 2த்துக்கும் என்னடா வித்தியாசம் இருக்குது?
ஸோ இது வந்து இதே ஒரு ஸ்டெப்பை திவ்யா ஃபாலோ பண்ணி போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது. எனியோ எதுவாக இருந்தாலும் நம்ம லைவில் நடக்கிறத வச்சு டிசைட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வருது விடை பெறுவது நான் அரவிந்தன்.